நண்பனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். மூத்தவள் கோபத்தால் பிரிந்து வாழ்ந்திருந்தாள். அலுவலகம் வந்தவளை அழைத்து பேசினேன். என் வீட்டிற்கு அழைத்து விருந்து வைத்தேன். சொன்னபடி இப்போது நிம்மதியாக இருக்கிறது. உனக்கு எப்படி தெரிகிறது என்றான் சந்தேகமாய். நண்பனுக்கு புத்தி சொல்லி சமாதானம் செய்தேன். இளையவளுக்கு என் மீது கடுங்கோபம். அடப்பாவி, விருந்துதான் வைத்தானா, மருந்து வைத்தானா, பிரிந்தவர் இருவரையும் சேர்த்து விட்டானே. சொன்னபடி இப்போது நிம்மதியாக இருக்கிறது. உனக்கு எப்படி தெரிகிறது என்றான் சந்தேகமாய். ஒரு நாள் நண்பன் மிக வருத்தமாயிருந்தான். 3 நாட்களுக்கு ஒரு முறை ஒவ்வொரு வீடு செல்கிறேன். முதல் நாள் கோபமாக இருக்கிறார்கள். இன்னொருவரின் வீட்டில் இருந்து வருவதால் சொன்னபடி இப்போது நிம்மதியாக இருக்கிறது. உனக்கு எப்படி தெரிகிறது என்றான் சந்தேகமாய். 2வது நாளில் கொஞ்சம் பரவாயில்லை. 3ஆம் நாள் புறப்பட்டு செல்வதால் கோபம். என்னதான் செய்வது என்றான் கவலையுடன். ஒன்று விட்டு ஒரு நாள் செல், சரியாகும் என்றேன். சொன்னபடி இப்போது நிம்மதியாக இருக்கிறது. உனக்கு எப்படி தெரிகிறது என்றான் சந்தேகமாய். அப்படியே செய்தான். அடுத்த வாரம் எனக்கு பெரிதாக கும்பிடு போட்டான். என்னை கண்டு சொன்னபடி